எல்லா வல்ல எம்பெருமான் எம் பழனி முருகனை வேண்டிக் கொண்டு இன்று நாம் இந்த அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கின்றது என்று நாம் இன்று ஒரு கண்ணோட்டமாக உங்களுடன் பார்க்கிறோம். நான் நேர்மையானவனா என்று எனக்குள் நான் சிந்திக்க வேண்டும். இந்த சொல்லக்கூடிய வார்த்தை நான் இந்த ருத்ராட்ச மாலையோடு உங்களுக்கு சொல்லுகிறேன்றால் மக்கள் நம்ப வேண்டும் அல்லவா? ஆகவே அவனை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். நாம் நல்லவர்கள் இருந்தால்தான் அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்ய முடியும். ஆகவே நேர்மையாக இருக்க வேண்டும் தான். மக்கள் ஆட்சியிலே நேர்மை வேண்டும் என்று இந்த கான்ஸ்டியூட் அந்த அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அல்லவா? பல பேர் உறுதிமொழியெல்லாம் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த உறுதிமொழியின்படி நடக்கின்றார்களா? எம்பெருமான் முருகன் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அதாவது நாம் தவறு செய்யக்கூடாது. சிறிய தவறு செய்தாலும் அது பெரிதாகத்தான் கருதப்படுகிறது அந்த காலத்தில். ஆனால் இந்த 20ஆம் நூற்றாண்டிலே அதை சொல்ல முடியுமா? எம்பெருமான் முருகன் ஔவையாரிடம் சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று கேட்கிறார். அப்பொழுது ஔவையாருக்கு ஒரு தினம் அவருக்கு மனது ஏதோ ஒரு பரிபலித்தது. இந்த சிறுவன் இருக்கும் ஏதோ ஒரு எரசக்தியை நம்மளை சோதிக்கின்றான் என்று தெரிகிறது. ஆனால் ஔவையாரோ இப்படி இந்த ஒரு சிறுவன் உனக்கு சுட்ட பல வேண்டுமா சுடாத பல வேண்டுமா என்று கேட்கின்ற பொழுது இவன் ஞான குழந்தையாத்தான் இருக்க வேண்டும் என்று உணர்வுகிறது. ஆனால் தன்னுடைய அந்த வயதானது அந்த சிறுவனிடம் பதில் கேட்க முடியவில்லை. என்ன பாட்டி, நான் கேட்கிறேன், சுட்டப்பட வேண்டுமா சுடாது வேணுமா? ஏப்பா, எனக்கு சற்று யோசிக்க வேண்டியிருக்கிறது. என்ன பாட்டி, நீ தான் தமிழ் புலமையாயிடுச்சே. சரி, எனக்கு சுடாத பழம். அப்படியா? சுடாத பழமா விழுந்தது. என்னையா காயா இருக்கு, நீ தானே சுடாத பழம் வேணும் கேட்ட. ஓ, இப்பொழுதுதான் உண்மை. சுட்ட பழம் என்பது கனிந்தது, சுடாத பழம் என்பது காய். ஆகவே முருகப்பெருமான் ஔவையாருடைய அந்த அகந்தையை போக்குவதற்கத்தான் இப்படி அவர் அவதாரம் எடுத்தாரோ என்று தெரியும். ஆகவே ஒவ்வொரு செயலிலும் முருகப்பெருமான் அவதார புருஷனாக மனித ரூபத்திலும் வருகிறார். ஆகவே இப்பொழுது நாம் சில இந்த நேர்மை என்பது ஒரு தலைப்பை பற்றி பேசும்பொழுது அதிகார ஆட்சியிலே மக்கள் ஆட்சி என்று கூறுகிறார்கள் அல்லவா? நேர்மையோடு இருக்கிறார்களா? அதுதான் இல்லை. மக்களுக்கு பணி செய்வது கடமை என்று சொல்கிறார். ஆனால் ஒரு மக்களாய் நாம் ஒரு எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலரிடமோ இதை பண்ணிக்கொடு என்று கேட்டால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? துட்டு கேட்கிறார். ஆகவே மக்களின் பிரதிநிதி கவுன்சிலர், மக்களின் பிரதிநிதி எம்எல்ஏ என்று கூறும். அப்போனா மக்களுக்கு அவர்கள் ஆற்றும் பணி என்ன? இதை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது அல்லவா? இப்பொழுது இந்திய கான்ஸ்டியூஷன் படி நமது காமராஜர் இப்படி ஓமந்தூரார் இப்படி
எம்ஜிஆர் போன்றவர்கள்லாம் நல்ல ஒரு நேர்மையாக ஒரு தலைவனாக இருந்தார் அல்லவா. ஆகவே இது எப்படி இந்த பிரபஞ்சம் எப்படி போகப் போகின்றது என்று அந்த திருப்பரங்குன்றம் முருகன்தான் தீர்மானிக்க வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை என்றால் அவன்தானே தீர்த்து வைப்பார். ஆகவே அவனிடம் விட்டு விடுவோம். நாம் ஒழுங்காக இருந்தால்தான் மற்றவரிடம் அவர்களிடம் நாம் இதை பற்றி பேச முடியும். நாமே ஒழுங்காக இல்லாவிட்டால் எப்படி பேச முடியும்? ஆனால் கக்கன் போன்றவர்கள்லாம் காமராஜருடைய அமைச்சரவையிலே எப்படி இருந்தார்கள். லால் பகதூர் சாஸ்திரி அவர் பதவி இல்லாதபோது தன் கொடுத்த காரையும் விட்டுவிட்டு அவர் வைத்திருந்த சைக்கிளிலே ஒரு வாடகை வீட்டுக்கு தான் தங்கியிருந்தார். எப்பேற்பட்ட சில தலைவர்களெல்லாம் இருக்கின்றார்கள் என்றால் இந்த நாடு அவர்களையும் நமக்கு தந்திருக்கிறது அல்லவா. ஆகவே இனிமேலாவது இந்தியாவில் இருக்கும் அனைத்து இந்த பிரதிநிதிகள் மக்களுக்காக சிந்திக்க வேண்டும் என்பதுதான் அந்த முருகப்பெருமானுடைய எண்ணம். இப்ப கோயிலே பூஜை செய்கின்றவர் அவர் ஒழுங்காக ஒழுக்கத்தோடு இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லவா. நல்ல பூஜை செய்கிறாப்பா. அதுபோலதான் ஒவ்வொரு காரியங்களிலும் அவரவர்களுடைய கடமைகளை நேர்மையாக செய்து கொண்டால் இந்த உலகம் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று எம்பெருமான் முருகப்பெருமானே கந்தர் அலங்காரத்திலே இளங்கோடிய சிலப்பதிகாரத்திலே கூறியிருக்கிறார். அதே மாதிரி புறநானூற்றிலும் சில மேற்கோள் காட்டியிருக்கிறார். ஆகவே இப்பொழுது இந்த கலியுகத்திலே மக்கள் உடைய மனது இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு சிறந்த நேர்மையான ஒரு தலைவனை இந்த நேரத்திலே தேர்ந்தெடுத்து ஆட்சியை செய்யக்கூடிய பலம் ஒரு உருவாகப் போகிறது என்றுதான் அந்த திருப்பரங்குன்றம் முருகன் ஆரம்பித்து விட்டார். முருகா முருகா என்று சொல்லுங்கள். திருச்செந்தூர் வேலை வாங்கி சென்றார் அல்லவா, அந்த வேல்தான் இன்று தலைவனாக வரப்போகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே திருந்திக் கொள்ளுங்கள். தவறு செய்தல் வேள்வு, ஆனால் திருந்திக் கொண்டால் நாம் இன்னும் பல புகழை பெறலாம். வணக்கம். எல்லாம் அந்த முருகப்பெருமான் செயல். மக்கள் ஆட்சி என்பது மக்களுக்காகத்தான் நாம் இந்த கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடிய படி நாம் நடந்து கொண்டோம். நாம் எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழியின் படி நடக்க வேண்டாமா? ஆகவே இனி வருங்காலத்திலே கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரையும் மக்களுக்காக சேவை செய்யுங்கள். இந்த மகத்தான பணி மக்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாவல்ல அந்த எம்பெருமான் முருகன் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார். நல்லாட்சி செய்யுங்கள். வணக்கம். முருகனுக்கு அரோகரா. திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. என் குருநாதர் அருணகிரிநாதனுக்கு அரோகரா. வணக்கம்.